பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம ராஜி இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம கதிர் இருந்துட்டு பாண்டியன் கேட்டுட்டு இருந்த அந்த பாட்டை ரிப்பீட்டாக பாடிட்டுருக்காங்க. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி பாட்டு பாடிட்டுருக்காங்க. இதை கேட்டோடனே ராஜுக்கு இருந்துட்டு ஒருவேளை மயிலோக்காவோட விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு, கதிர்கிட்ட சொல்லலன்னு அவன் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டானா, அதனால தான் இப்படி பாட்டு மூலிமா இவன் பாடிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி யோசிக்கவும், அதுக்கடுத்ததாக நம்ம கதிர் இருந்துட்டு இந்த பாட்டை நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், அப்பாவும் வேற டைமிங்கில் இந்த பாட்டை போட்டாரா, டக்குன்னு இந்த பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதனால தான் பாடி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஓ அப்படியா, அதுவா விஷயம், சரி மாமா பணத்தை நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்கவும், முன்னையாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்லிட்டு பேங்க்கில் லோன் கேட்டு போனோம். ஆனால் அதுவே புக் ஆகிற சமயத்தில் கடைசியில் அப்பா இருந்துட்டு நான் பணத்தை கொடுக்குறேன், நீங்கள் தேவையில்லாமல் கஷ்டப்படாதீங்கன்னு சொன்னார். ஆனால் அன்றைக்கி நடந்த பிரச்சனையில் பணத்தை திடுதிப்புன்னு கேட்டுட்டாரு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. ஆனால் நான் அவர்கிட்ட பணத்தை வாங்குறது சும்மா ஒன்றும் வாங்கலை, திருப்பி கொடுத்துடலாம் தான் நான் வாங்கினேன். ஆனால் அது இவ்வளோ சீக்கிரம் நடக்கணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அன்றைக்கி நானும் வாயை மூடிட்டு இருந்திருந்தா எனக்கு இப்போ இந்த பண பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி தான் ஆகணும். பேசாமல் வளர்ந்த மனுஷன் இருக்காருல்ல, அதான் உங்கள் அப்பா, அவர்கிட்ட கேட்கலாமா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வேண்டான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர்கிட்ட போய் இப்படி கேட்குறது, சரி விடு, நீ கேட்காத, நான் போய் கேட்குறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஆமாம் இத்தனை நாள் இல்லாமல் இப்போ மட்டும் எதுக்காக திடதிப்புன்னு நான் பணத்தை கொடுத்து உங்களுக்கு உதவி பண்ணிட்டான்னு சொல்லி கேட்டார். இத்தனை நாள் ஏன் கண்டுக்க கூட இல்லை, வீராப்பா வெட்டுவன் குத்துவன்னு சுற்றிட்டு இருந்தார், இப்போ மட்டும் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்கவும், அவங்க ஆசாசியாக வளர்த்த பொண்ணை இழுத்துட்டு தூக்கிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணால் எந்த அப்பா தான் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க? உன்னை நான் தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுறது என்ன தெரிஞ்சு தான் பேசுகிறியா, இல்லை வேணும்ன்ட்டு பேசிகிட்டு இருக்கியா? நீ இருக்கிற வெயிட்டில் உன்னை என்னால் தூக்க முடியுமா முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்காகவே நான் வெயிட் குறைச்சே தீர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அப்புறமா குறைச்சிக்கலாம், முதல்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு படுவா. ஆமாம், படுக்க போறியா இல்லை படிக்க போறியா? இல்லை, நான் படிக்கிறது எல்லாமே ஈவினிங்கே படித்து முடிச்சிட்டேன், அதனால் தூங்க தான் போகிறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. நம்மளோட ரொமான்ஸ் எல்லாம் சென்னையிலே முடிஞ்சு போச்சு, இங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போல்லாம் என் மைண்ட் செட்டில் வெறும் படிப்பு 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 மட்டும்தான் இருக்குது, மற்றபடியெல்லாம் வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நானே என் வாயால் எல்லாத்தையும் கெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ஒரு பக்கம் புலம்பிகிட்ருக்காரு. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ராஜி சொல்லாமல் கொள்ளாமல் நேராக கிரவுண்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. பின்னாடியே நம்ம கதிரும் போயிடுறாரு. என்னால் நீங்கள் எதுக்காக கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, நீங்கள் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. என்னால் என்னைக்கு முடியலையோ அன்றைக்கி நான் வரமாட்டேன், ஆனால் இப்போ நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், அதனால தான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ராஜி ஓடிட்டுருக்கிற போது திடீர்னு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. கதிர் ரொம்பவே பதறி போகிறாரு. சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், இதுக்கெல்லாம் யாராவது ஹாஸ்பிட்டலில் போகுவாங்களா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சரி பக்கத்தில் இருக்கிற மெடிக்கலுக்காவது போகலாவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சின்ன காயம் தானே, பார்த்துக்கலாம் வீடு அப்படின்ற மாதிரி நம்ம ராஜி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ராஜி இருந்துட்டு எப்படியாவது நானும் டெய்லியும் மூச்சு கொடுத்து ஓட தான் செய்கிறேன், அப்புறம் ஏன் நான் ஃபிட்டாகவே ஆக மாட்டேங்கிறேன்? ஓ அப்படியா, காலையில் அப்பா வடையோ பஜ்ஜியோ வாங்கிட்டு வந்தால் நதியும் நல்லா சாப்பிட்றேன், அது மற்றாதுன்னு நம்ம மீனாண்ணி ஏதாவது வாங்கிட்டு வந்தால் அதையும் நல்லா சாப்பிட்றேன், என்ன பொருளை அவாய்ட் பண்ணாவே பாதி வெயிட்டு குறைஞ்ச மாதிரி தான், ஆனால் நீ அப்படியா பண்ணுற அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இதுக்கு மேலே பாரு, நான் அதெல்லாம் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறேன், ஃபிட்டாகி காட்டுறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஏ ராஜி, பக்கத்தில்
எங்கே உளுத்த வடை போடுற வாசனை வருது. ஓ அதுவா? கிரவுண்டுக்கு வெளியே தான் சுட்டுட்டு இருக்காங்க. போகும்போது சாப்பிட்டு போகலாம் சரியா? அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுதான் ஃபிட்டாக இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து ராஜியை கலாய்ச்சிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம பாக்கியமும் சண்முகமும் நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மயிலோட அப்பா இருந்துட்டு கோவப்படாமல் பேசு, என்னதான் இருந்தாலையும் நம்ம பொண்ணோட வாழ்க்கை ஏற்கனவே உன் கோவத்தினால தான் நிறையா இழந்துட்டோம். இப்போ மறுபடியும் மயிலோட வாழ்க்கையை அடமானம் வைக்க முடியாதுல்ல, அதனால தான் சொல்கிறேன், கோவத்தை கட்டுப்படுத்து அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவன் பண்ணியிருக்கிற விஷயத்த கோவப்படாமல் எப்படி இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அதெல்லாம் தப்பு தான், ஆனால் கோவப்பட்டு ஏதாவது பெரிய பிரச்சனையாக இருப்போது, அமைதியே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வீட்டுக்கு போனால் அங்கே பாண்டியன் இருந்துட்டு ராஜ்கிட்ட சீக்கிரமாக நீ போலீஸ் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக கோமதியும் இந்த பக்கம் நடமாடிட்டு இருக்கும்போது வாசலில் யாரும் இருக்கிற மாதிரி தெரியுது. யாருன்னு பார்த்தா மயிலோட அப்பா அம்மா. அவங்கள பார்த்த உடனே நீங்கள் இதுக்காக முதல்ல வீட்டுக்குள்ளே வந்தீங்க, முதல்ல வெளியே போங்க, என்ன சம்மந்தி இப்படி விரட்டுறீங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே யாருக்கு யார் சம்மந்தி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பொண்ணு கொடுத்துருக்கோம் பார்த்து பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பொண்ணு கொடுத்துருக்கீங்களா? ஒரு ஃப்ராடை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ அந்த ஃப்ராடு உங்கள் வீட்டில் தானே இருக்கு, என்ன விஷயமா பேசுகிறதுக்காக வந்திருக்கீங்க? என் பொண்ணு தான் எல்லா தப்பும் பண்ணான்னு சொல்லிட்டு அவளை வீட்டை விட்டே வெளியே துரத்துனீங்க. ஆனால் நீங்கள் பெற்று வச்சுருக்கீங்களே யோகியே சிகாமணி, அவன் ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கான், அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தேவையில்லாமல் என் பிள்ளைய பற்றி தப்பாக பேசுனீங்க, நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் பாண்டியும் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மயில் இருந்துட்டு அவங்க அம்மா பேசினதெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. ஒரு வேளை அவங்க அங்கே போயிருப்பாங்களோ, சரி ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பாக்கியத்துக்கும் மாணிக்கத்துக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் 2 பேருமே ஃபோன் எடுக்கவே இல்லை. அதனால் சுடருக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க. சுடரும் சரவணன் மாமா வீட்டுக்கு தான் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பின்னாடியே கிளம்பி நம்ம தங்கமயில் வந்துடுறாங்க. சரவணனும் வந்துட்டுருக்காரு. அப்போ ஏதோ என் பொண்ணு தான் படிப்பு விஷயம், வேலை விஷயம், வயசு விஷயம்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதாக பொய் சொன்னான்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, ஆனால் நீங்கள் மட்டும் ஒரு பொண்ணோட சேர்ந்து ஊரெல்லாம் சுற்றிட்டுருக்கீங்களே, அது மட்டும் நியாயமா? இப்படி என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து நடுத்தெருவில் நிப்பாட்டி விட்டுட்டு இப்படி உடனே அடுத்த பொண்ணை தேடி போயிட்டுருக்கீங்களே, இப்படி பொடிக்கத்தனம் பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம தங்கமயில் வந்து நின்றுட்டுருக்காங்க. அவர் அப்படி சொன்ன உடனே தங்கமயில் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.